திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. நான் சொல்கிறேன், நீ யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இனி யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்களை முறைகேட்டாளர்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதை நான் சொல்லலை, நம்முடைய முக்கியமான ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார். அவர் ஏன் திருட்ட முறைகேடு அப்படின்னு சொன்னார், வாட் இஸ் முறைகேடு, வாட் இஸ் திருட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டியில் இப்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நைட்டில் நீங்கள் ட்ராயிங் வரைத்து அதை எல்இடி லைட்டில் அப்படியே 3D எஃபெக்ட்ஸில் பார்த்து மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை செம்மையான ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு நைட் லேம்ப் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. ஒரு நபர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் தான். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன், வாசிக்கிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வப்பாட்டி, அதற்கு பதிலாக துணைவி. கள்ளக்காதல், அதற்கு பதிலாக திருமணம் கடந்த உறவு. குடிகாரர், தப்பு. மதுப்பிரியர். மின் கட்டண உயர்வு, ரொம்ப தப்பாக சொல்கிறியே. மின் கட்டண திருத்தம். கிட்னி திருட்டு, இல்லை கிட்னி திருட்டலாம் கிடையாது, கிட்னி முறைகேடு. இங்கே முறைகேடு அப்படின்னு சொல்கிறது திருட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே திருட்டு போனது ஏழைகளுடைய கிட்னி. எத்தனை ரூபாய்க்கு திருட்டு போயிருக்கு? 5 லட்சம் ரூபாய்க்கு, 4 லட்சம் ரூபாய்க்கு. அதே நேரத்தில் ஏதோ ஒரு பணக்காரனுக்கோ இல்லாட்டி வேறொரு நபருக்கோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்கள்ல, அது எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க? 45 லட்சம், 35 லட்சம். உண்மையை சொல்லுங்கள், 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை வைக்க தெரிஞ்ச ஒரு மருத்துவமனை இல்லை அதில் இடைத்தரகர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தங்கிட்ட ஏமாற்றி அதை பெரிய அளவில் அந்த கிட்னி, அது உடல் உறுப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது திரும்ப விளைவிக்க முடியாது, திரும்ப அது வளர்ந்து வராது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பொருளை, உறுப்பை வெட்டி நீக்குகிறார்கள். அதில் 50,000 ரூபாய் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏஜென்ட் ஃபீயாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இதை விட பெரிய திருட்டு வேறு ஏதாவது இருக்குமா? இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, ஏகப்பட்ட ஊடகத்தில் நானும் பார்த்தேன், ஆனால் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருடைய ஹாஸ்பிட்டல்லே இதெல்லாம் நடந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அன்னைக்கு சுபவி அவர்கள் சொன்னார், கள்ளக்காதல், காதல்னா நல்ல காதல், கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை திருமணம் கடந்த உறவு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி திருமணம் கடந்த உறவு காரணமாக டிக்டாக் அபிராமி என்ன நிலைமையில் இருக்குது, அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும்ல. திருமணம் கடந்த உறவுனால் எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும்ல. ஆனால் இதெல்லாம் வளர்த்து விட்ட இந்த மீசை மாதிரியான ஆட்கள் இப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னும், தாலி அறுத்தவங்கெல்லாம் தாலி கட்டிட்டு நல்லா தான் இருக்காங்க, கருப்பப்பை அறுத்து எரிஞ்சவங்கெல்லாம் ரொம்ப நாசமாக போயிட்டாங்க, ஆனால் அதை வச்சுட்டு இருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குடும்ப ஸ்ட்ரக்சரை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த குரூப்பிடமிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். அதை நான் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க, வேணாந்தவங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இனிமேல் நீங்கள் குடிகாரர்களை மது பிரியர்கள் அப்படின்னு தான் கூப்பிடணும். அதே நேரத்தில் கிட்னி திருட்டுலாம் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருட்டுனா தெரியாமல் எடுக்கிறது தான் திருட்டு. என்னுடைய பேக்கெட்லேருந்து எனக்கே தெரியாமல் 5 ரூபாய் எடுத்தால் திருட்டு. எனக்கு கிடைக்க வேண்டிய 50 லட்சம் ரூபாயை, என் கிட்னிக்கு வேலை 50 லட்சம் ரூபாய் இல்லாட்டி 30 லட்சம் ரூபாய், எனக்கு தெரியாமல் 5 லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறது மகா திருட்டு. அந்த 5 லட்சம் அப்படிங்கிறத கொடுக்காம அதுலேயும் 50,000 ஆட்டையை போட்டது அதை விட மகா திருட்டு, எச்சத்தன திருட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருட்டுக்கெல்லாம் முறைகேடு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம், அதை என்னன்னு சொல்லுவாங்க மக்கள் அப்படிங்கிறத கீழே மக்கள் கருத்துக்களாக பதில் சொல்வார்கள். திமுகவினுடைய அகராதியில் திருட்டுக்கு முறைகேடு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் நான் சொன்ன இந்த வார்த்தைகளையும் சொல்லி இதுதான் இதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது ஒரு டிக்ஷனரி உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன வார்த்தைகள் புதுசாக சேர்க்கப்பட போகின்றன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் 8 மாதங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய அரசியல்வாதிகள் பேசுவாங்க. அப்படி பேசும்போது எந்தெந்த வார்த்தைகள் டிக்ஷனரிக்குள்ளே ஆட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இபிஎஸ் அவர்கள் புதுசாக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதுதான் உருட்டுக்களும் திருட்டுக்களும். திமுகவினுடைய உருட்டுக்கள் திருட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் கூட சேர்ந்து தான் இதை செஞ்சுருக்காரு.
நிறைய 99% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்க்ராட்ச் கார்டு, அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் என்ன இருக்குது? 10 GB டேட்டாவுடன் 4G 5G டேப்லெட் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களே, கிடைச்சதா? கிடைக்கல. பெட்ரோல் டீசலுடைய விலை குறைப்பு ஏதாவது நடந்துச்சா? இல்லை. வேறு என்னப்பா, 35 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்னு சொன்னாங்க, நடந்துச்சா? இல்லை. இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், நீட்டு ரத்து நடந்துச்சா? இல்லை. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கூட ஒரு வில்லுப்பாட்டை அறிமுகம் பண்ணுறாங்க. உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கேம்பெயின் ஃபைல் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயின் ஃபைல் இனிமேல் நிறைய நபர்களிடம் கொண்டு சேர்க்க போகிறார்கள். ஸோ இந்த உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படிங்கிறதுல எப்படி இனிமேல் திமுக மீட்சி பெறப் போகிறது? ஏன்னா திமுகவுக்கு இது ரொம்ப டஃப்பான கேமாக மாறிக்கிட்டே இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் இங்கே கேம்பெயின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கார், சீக்கிரம் வந்துடுவார், குணமடைந்து விடுவார் அப்படின்னாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே சைலண்டாக இருக்கார். ஸோ கடைசி நேரத்தில் ஒரு விஸ்வரூபம் எடுத்து மக்களிடம் பிரச்சாரம் செஞ்சிடலாம் அப்படின்னாலும் இப்போவே மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பல நபர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமையை மீட்க நாம் நடைப்பயணம் அப்படின்னு சொல்லி 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார். ஆனால் திடீர்னு ஒரு சுற்றறிக்கை வருகிறது காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து, அவருடைய நடைப்பயணத்திற்கு உத்தரவு கிடைக்கக்கூடாது, உத்தரவு போடாதீங்க, அனுமதி கொடுக்காதீங்கன்னு. காரணம் என்னன்னு பார்த்தா, ராமதாஸ் அவர்கள் என்னுடைய சின்னத்தையோ என்னுடைய கட்சியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதன் அடிப்படையில் அன்புமணி அவர்களுடைய நடைப்பயணத்திற்கு சிக்கல் வந்திருக்கிறா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சரி, கிட்னியை வித்துட்டு இருந்தாங்க, குழந்தை விற்பனை அப்படிங்கிறது படுஜோரா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் எங்கப்பா நமக்கு தெரியுது? நம்ம எல்லாம் இங்கே தேங்காய் சாப்பிடுவோமா, இல்லை தேங்காய் இல்லாமல் சட்னி அரைப்போமா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இங்கே குழந்தையை 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்கி கொண்டிருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களா கண்டுபிடிக்கலை, இதில் பாதிப்படைஞ்ச இந்த நெட்வொர்க்கில் இருந்த ஒரு நபர், என்னுடைய குழந்தைக்கு தலையில் அடிப்பட்ட அந்த வலி என்னுடைய மனதை ஒரு மாதிரி செஞ்சிருச்சு, எனவே நாங்கள் என்ன செஞ்சேன், இந்த நெட்வொர்க்கை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சதா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் ஒருத்தவங்களுடைய க்ளூ இன்றைக்கி ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்மணியுடைய பெயர் மட்டும்தான் அடிப்படுது. ஸோ ஒரு குழந்தை இங்கே விற்கப்படுகிறது, அதுவும் அரசு ஆவணங்களுடன் விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய திருட்டு. இதை திருட்டுன்னு சொல்லுவாங்களா, முறைகேடுன்னு சொல்லுவாங்களா, இல்லை குழந்தை வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாலாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை என்ன வேணாலும் சொல்லலாம்ப்பா. தங்கம் தென்னரசு அவர்கள், தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஸோ தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் சார், நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடி, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு பின்னாடி யாரோ இருக்காங்களேன்னு சொல்லி ரவுண்டு போட்டு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காரு, அது நீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மக்களே, அந்த கருப்பு ரவுண்டு யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சரி, மோடி வருவது பெருமை அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நம்முடைய கமலஹாசன் அவர்களும் ராஜாத்தி அவர்களும், யாரா அந்த ராஜாத்தி? இவ்வளோ நாளே அந்த ராஜாத்தி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவங்க வேறு யாரும் கிடையாது, பொயட்டு சல்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, ராஜாத்தி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன எடுத்தாங்க, உறுதிமொழி எடுத்தாங்க. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான், ராஜாத்தி என்னும் நான். அப்போ உங்கள் பேர் சல்மா இல்லையா அப்படின்னு கேட்டால், சல்மா என்னுடைய பெயர் தான், ஆனால் சர்டிஃபிகேட்டில் நாங்கள் அப்படி மாற்றலை, மதம் மாறிட்டோங்க. மதம் மாறி மதத்துக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை பற்றி அவதூறு எழுதி ஒரு கதையை எழுதி, என்ன ஏதோ ஒரு ஜாலமா பெரிய ஒரு அருவருப்பான கதைகள்லாம் எழுதி அதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சவங்க தான் இந்த பொயட்டு சல்மா அப்படிங்கிறவங்க. திமுகவுக்கு போனோடனே அவங்க பொயட்டு சல்மாவாக இருந்து இப்போ ராஜாத்தின்னு தான் பேரே எழுதியிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் மதம் மாறிட்டீங்களே, மறுபடியும் சர்டிஃபிகேட் எதுவுமே மாற்றாமல் ராஜாத்தி அப்படின்னு சொல்லி பேர் போட்டு அழைச்சிட்டு இருக்கீங்க, அது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த உரிமையெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதே மாதிரி முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அதாவது பட்டியலின மக்கள் இருப்பாங்க, இல்லை சிறுபான்மையினர் மக்கள் இருப்பாங்க. இந்த உரிமையெல்லாம் தட்டி பறிப்பதற்கு இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. மதம் மாறின பிறகும் யாருக்கோ உண்மையாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க விடாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதே மதத்தின் பெயரில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, சமூக நீதியை கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய முக்கியமான நபர்கள் இந்த மாதிரியான நபர்கள்.
அப்போ ராஜாத்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இனி ராஜாத்தி அப்படின்னே சொல்லி ட்விட்டர்லாம் பேசுங்களேன். ஏன் பொயட்டு சல்மா அப்படின்னு சொல்லி முன்னாடி பொயட் அப்படிங்கிறதும் பின்னாடி சல்மா அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிறீங்க? எங்களுக்கு புரியலை. அப்படின்னா பொயட்டு சல்மாவாகிய நான் அப்படின்னு தானே சொல்லி நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கணும். ஏதோ பாகுபலி ஆகிய நான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ராஜாத்தி ஆகிய நான் அப்படின்னு சொன்னீங்களே. மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்படிலாம் ஃப்ராடு வேலை நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கூட மக்கள் இப்போ யோசிச்சிருப்பாங்க பாருங்கள். அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்கணும், மக்களை குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன். ஒருத்தர் அவரை தளபதின்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வெற்றியின் நாயகன் இல்லாட்டி மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் நம்ம ஆனந்த் அவர்கள் ஜேவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படுது. அந்த ஸ்டிக்கரில் இந்த பக்கம் விஜய் அவர்கள், அதுக்கு கீழே குட்டி ஆனந்த் அவர்கள், அதுக்கு கீழே வேறு யாரெல்லாமோ இருக்காங்க. சார், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒருவர் தான். அதுக்கு கீழே இது என்ன ஹைரார்கியில் ஸ்ட்ரக்சரல் ஹைரார்கி மாதிரி மேலே ஒருத்தவங்க ஃபேமிலி, அதுக்கு கீழே சைல்டு, அதுக்கு கீழே குட்டி சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி. உடனே ஆனந்த் அவர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து ஏன்பா என் ஃபோட்டோ அங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி உடனடியாக நேற்று ஒட்டின வீடுகளுக்காக திரும்ப போய் இல்லை அந்த ஸ்டிக்கர் தவறான ஸ்டிக்கர் ஆயிடுச்சு, இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்கன்னு சொல்லி மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டுங்க, பட் நல்லபடியாக யோசித்து எல்லார்ட்டையும் கலந்து பேசி பிறகு நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதிமுக ஆட்சியிலேயே லேப்டாப் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அதிமுக கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது, கொரோனா காலகட்டம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2020, 2021, 19 வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வெளியிலே போக முடியாது, பயனாளர்களுடைய உண்மை பயனாளர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. டெண்டர் கொடுத்துருந்தோம், அந்த டெண்டர் பல நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருந்துச்சு. ஏன்னா கொரோனாவில் நிறைய கம்பெனிகள் ஓடவே இல்லை, ரன் ஆகவே இல்லை. இதெல்லாம் தான் காரணம். இதை வைத்து இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்பவே முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதிலை தெளிவாக கொடுக்கிறார். காவேரி குண்டார் அந்த வாய்க்கால் வெட்டுவதால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறதும் அதை கிடப்பில் போட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தை ஒரு செய்தியாளர் கேட்கும்போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவேரி குண்டார் அந்த வாய்க்கால் வெட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் கொடுத்திருக்கிறார். ஸோ தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி காவேரி குண்டார், அதே மாதிரி அடுத்ததாக பட்டுப்புடவை, லேப்டாப் என்பது மறுபடியும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இப்போது தமிழக மக்கள் முன்னாடி அதிமுகவால் வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில முறைகேடுகள், திருட்டுக்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி நைட் டைம் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கதையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்சனலைஸ்டு கிஃப்ட் இல்லாட்டி நைட் லேம்ப் டேபிளில் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ், மல்டி யூஸ் ஆகக்கூடிய அந்த லேம்ப் இது வெளியில் ஒரு 400, 500 விற்றுட்ருக்காங்க. 199 ஆஃபர் ரேட் இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.